ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முழுக்க ரொம்பவே அரிதான கோயில். திருச்சியில் இருக்க பிரம்மா கோயில்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. நம்மளோட படைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா தான். படைச்ச கடவுளான பிரம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். ஏன் இந்த கோயில் வந்து இவ்வளோ ஸ்பெஷலு? இதில் என்ன பின்னணிலாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே முழுசாக போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப பெரிய கோயில்லாம் இல்லை, ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இடம்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து பிரம்மாவுக்கு கோயிலே இல்லை, ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா சிவன் கோயில், விஷ்ணு கோயிலெலாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் பிரம்மா கோயில் வந்து இல்லை. அதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா உலகத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேத்துக்கும் இல்லை, யார் பெரியவங்க, யாருக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சிவன் வந்து எதுவுமே பேசலை. ஒரு அளவில்லாத ஜோதி ரூபமாக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் தோன்றினாங்க ஜோதி வடிவில். இந்த ஜோதிக்கு ஆரம்பமும் முடிவும் யாரும் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்க, இதுதான் சோதனை அப்படின்னு சொல்லிட்டாரு. விஷ்ணு வந்து வராகி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே இறங்கி ஜோதியோட அடியை வந்து தேடினாங்க. எவ்வளோ தேடின்னு பார்த்திங்கன்னா அடிச்சோடு வந்து கிடைக்கவே இல்லை. திரும்பி வந்து சிவனிடம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிரம்மா வந்து அன்னம் ஹம்சம் வடிவை எடுத்து ஆகாயத்துக்கு மேலே மேலே பறந்து போனாங்க. அவங்களுமே ஜோதியோட வடிவு வந்து அவங்களுக்கு தெரியல. தாளம்பூ ஒன்று கிடச்சிது போகிற வழியில். அந்த தாளம்பூ எடுத்து சிவங்கிட்ட வந்து ஜோதியோட உச்சியை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டார். இதனால் வந்து சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்து அதிகமாயிடுச்சு. உலகத்தை படைச்ச நீயே வந்து பொய் சொல்கிற, அகந்தையால் வந்து உண்மையை வந்து மறந்துட்ட நீயே, அதனால் மக்கள் வந்து இனிமேல் உங்களை பிரதான தெய்வமாக வந்து வழிபட மாட்டாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த சாபம் என்னென்னா, பூமியில் வந்து பிரம்மாவுக்கு வந்து தனி கோயிலே இருக்கக்கூடாது, மக்கள் வந்து பிரம்மாவை வந்து முக்கிய தெய்வமாக வழிபட மாட்டாங்க. அந்த நொடியிலேருந்து பிரம்மாவோட புகழும் சக்தியும் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பிரம்மா வந்து தன்னுடைய தவறை உணர்ந்தார். நான் செஞ்சது வந்து பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அகந்தையும் வந்து அழிஞ்சுது. இந்த சாபம் நீங்கள் வந்து பல ஸ்தலங்களுக்கு போய் தவம் செஞ்சார், ஆனாலுமே சாபமே நீங்கலை. சிவன் வந்து அவரோட கனவுல வந்து ஒரு உபதேசம் சொன்னார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி கரையோரம் திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர்னு ஒரு புனித ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து மனம் தாழ்ந்து என்னை வழிபடு, உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு அருள் பாலிச்சார். உடனே பிரம்மா வந்து திருப்பட்டூருக்கு வந்து மஞ்சன மரத்தடியில் உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் பல யுகங்களாக சிவனை நினச்சி கடும் தவம் செஞ்சார். அவரோட கண்ணீரும் தவமும் சேர்ந்து தான் பிரம்ம தீர்த்தம் உருவானுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்தல புராணத்தில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமாள் வந்து தரிசனம் தராரு பிரம்மாவுக்கு. சிவன் வந்து பிரம்மபுரீஸ்வரராக திருப்பட்டூரில் வந்து அருள்பாலித்தார். சிவன் சொன்னார், இங்கே வந்து இதோட உன்னுடைய அகந்தை வந்து நீங்கி உன்னுடைய சாபமும் இங்கே வந்து நீங்கிருச்சு. இந்த ஸ்தலம் வந்து என்னைக்கும் உன்னுடைய பெயர் கொண்டு புகழ் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு தனி சன்னதியுமே இந்த கோயிலில் இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் இருக்க மிக சில இடங்களில் மட்டுமே பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மகிமைன்னு பார்த்தா, இந்த கோயிலுக்கு வந்தால் கல்வி தடை, திருமண தடை, தொழில் நஷ்டம் இது எல்லாமே நீங்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட சிறப்பு நாட்கள்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, பௌர்ணமி திதி அந்த மாதிரி நாள்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உலகத்தை படைத்த பிரம்மாவே வந்து இந்த இடத்துல வந்து தவம் இருந்து அருள் பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகந்த எல்லாமே போய் நம்ம தாழ்மையுடன் கடவுளை வணங்கினோம்னா கடவுள் அருள் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.